நினைப்பதற்கும் அதிகமான ஆசிகள். பிரைஸ் தி லார்ட். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என புனித பவுல் கூறுவதை நாம் எபேசியர் 3:20 மற்றும் 21 வாசிக்கின்றோம். ஆம், நமது ஆண்டவர் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர். நாம் நினைத்தே பார்த்திராத வகையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையிலும் செய்து வந்ததை நாம் விவிலியத்திலும் செய்து கொண்டு வருவதை நம் வாழ்க்கையிலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவர் எதை கொடுப்பாராம்? வேண்டுவதையும் நினைப்பதையும். எப்படி கொடுப்பாராம்? அதிகமாக கொடுப்பாராம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சாலமோன் அரசரின் கனவில் ஆண்டவர் தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்டபொழுது அவர் ஆண்டவரிடம் செல்வத்தையும் சுகத்தையும் வெற்றியையும் கேட்கவில்லை. மாறாக எண்ணிக்கையில் அடங்கா மக்களை அருமையாக வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தை மட்டும் தாரும் என்று கேட்டார். இப்படி கேட்டது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்ததாக இருந்ததால் அவர் சாலமோன் அரசர் கேட்ட ஞானத்தை கொடுத்தார். மேலும் அவர் கேட்காத செல்வத்தையும் மகிமையையும் கொடுத்தார் என நாம் 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடம் ஒழுக்கமான வாழ்வு வாழ தேவையான அருளை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வரங்களால் நிறைந்த வாழ்வை கொடுப்பார். சாதாரண பெண்ணாக இருந்த இவருக்கு எங்கிருந்து இப்படிப்பட்ட வல்லமை என மற்றவர்கள் வாயடைத்து போகத்தக்க வகையில் நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஒருவேளை நம்மை படிப்பில்லை, அழகில்லை என்று மற்றவர்கள் தாழ்மையாக பார்த்திருக்கலாம். ஆனால் குணமாக்கும் வரத்தை நாம் ஜெபிக்கும் பொழுதே மற்றவர்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உடனே அவர்கள் எல்லோரும் நம்மை தேடி வரச் செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமேன். கடன் இல்லாத வாழ்வை நாம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் பிறருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இணைச்சட்டம் உபாகமம் 28:12 என்ற வாக்கின்படி அநேகருக்கு உதவி செய்யத்தக்க வகையில் செல்வத்தை வாரி வழங்குவார். சாலமோனுக்கு ஏன் அவர் கேட்காத ஆசீர்வாதங்களையும் பை 1 get 1 ஃப்ரீ என்று சொல்வது போல கூட்டி கொடுத்தார்? ஏனென்றால் சாலமோன் கேட்டது, அதாவது ஞானத்தை கேட்டது ஆண்டவருக்கு பிடித்தமானதாக இருந்ததால். ஆம் அன்பானவர்களே, நாம் கேட்கும் காரியம் ஆண்டவருக்கு பிடித்தமுள்ளதாக இருந்தால் நமக்கும் சாலமோனுக்கு கொடுத்ததைப் போல நாம் கேட்காத ஆனால் நமக்கு தேவையான காரியங்களை வாரி வழங்குவார். இதில் அணு அளவு கூட சந்தேகமில்லை. எது அவருக்கு பிடித்த காரியம்? மத்தேயு 6:33 நம் அன்பர் இயேசுவே சொல்கிறார், முந்த கடவுளின் அரசையும் அவரது நீதியையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று. எவை கொடுக்கப்படும்? உண்பது, உடுத்துவது, குடிப்பது. இவற்றிற்காக தானே நாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் நாம் கேட்காமலேயே அதிகமாக நமக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது? ஆண்டவரின் அரசை மட்டும் நாம் தேடும் பொழுது. ஆம், எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என இயேசு கூறுகின்றார். பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது என்று மேனேஜர் சொல்கிறார் என்று வைத்து கொள்ளுவோம். இப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை என்று உதறிவிட்டு நான் வருகின்றேனா? அப்படியென்றால் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். சிறிதே காலத்தில் இதைவிட பெரிய வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை மகிழ்விப்பார் என்பதிலும் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நான் வேண்டுவதற்கு மேலாக கொடுப்பவர் அவர். குறைவுகளை நிறைவாக்கும் வாக்குமாறாத தேவன் அவர். ஆகவே அன்பானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவரை முன்னிறுத்துவோம். எந்த முடிவு எடுக்கும் பொழுதும் மனிதரிடம் ஆலோசனை கேட்பதற்கு முன் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கும் பழக்கத்தை கைக்கொள்வோம். எப்பொழுதாவது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஆண்டவரை தேடுபவராக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரோடு உறவாடுபவராக, இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரோடு சேர்ந்து நடப்பவர்களாக மாறுவோம். ஆன்மீக வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். உம்மை பிரியப்படுத்தும் வழிகளை கண்டுபிடிக்கும் ஞானமுள்ள இதயத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.